பாஜகவுக்கு நாங்க பாருங்க உங்க பக்கம் இருக்கணும் மறைமுகமா காட்டிக்கிறோம். அது ஒண்ணு. இவர் இங்க இப்படி பேசுவாரு, டெல்லிக்கு போனா வேற மாதிரி பேசுவாரு. திருமாவளவன் அப்படின்றவரு ஒரு நிலையான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அப்போ இவருக்கு என்னன்னா ஒரு லைம் லைட் இல்ல. இப்ப இதெல்லாம் பேசக்கூடிய காரணம் என்னன்னா, இவங்க இந்த சமூக நீதி, இந்த சாதி ஒழிப்பு என்ற இந்த கொள்கையாளர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த இரட்டை கொலை வழக்கு இல்லை, சரி ஆணவ கொலை வழக்கு இவர்களுடைய சுயலாபத்திற்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. நீங்க திமுக ஆட்சி வந்துச்சுன்னா இவங்க ஒவ்வாமையோட இருப்பாங்க, தோழமை சுட்டுவாங்க, இப்படிதான் செய்வாங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா மூர்க்கமா போராடுவாங்க. அதுதான் செயல்படும் இவங்களுடைய அஜெண்டா. அதுதான். இதே என்னன்னா அடிப்படையில உங்களுக்கு என்னன்னா மக்கள் நலனு, இந்த பட்டியல் சமூக மக்களுடைய நல்வாழ்வு, இதெல்லாம் கடந்து இவர்கள் அரசியலை வந்து என்ன பாக்குறாங்கன்னா பிசினஸா மாத்திட்டாங்க. நீங்க பாருங்க, நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்விதான், நீங்க இதை முடிச்சிடலாம். விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணி இல்லைன்னு வைங்களேன், அவங்களால இந்த மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதையோ, ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சதையோ, ஒரு 2 எம்பி சீட்டு ஜெயிச்சதையோ கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. நான் இன்னும் உதாரணம் சொல்றேன் என்னன்னா, 2016 மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. இப்ப திருமாவளவன் சொல்லிக்கிறாங்களா அவருக்கு 5% ஓட்டு பேங்க் இருக்குது, 7% ஒன்னும் கிடையாது. 0.99% தான் அவருடைய ஓட் பேங்க் இன்னைக்கு வரைக்கும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, 6 கட்சிகள் கூட்டணி 2016 தமாக, 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, தேமுதிக, அதே மாதிரி விசிகா, இப்படி 6 கட்சிகள் சேர்ந்து போட்டிடுறாங்க. ஒரு மெகா கூட்டணி. இந்த கூட்டணியில 6 கட்சிகள் கூட்டணி வச்சு அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதமே 6 தான். அப்ப 6% 6 கட்சிகளுக்கு சேர்ந்து அப்படின்னா திருமாவளவனுக்கு மட்டும் எங்க இருந்து 5% வந்துச்சு? அப்ப அங்க எடுபட இல்லையே. அப்ப ஒண்ணும் கிடையாது இவருடைய கூட்டணி. அப்போ திருமாவளவன் என்ன சொல்றாரு? விசிகாவினுடைய 35 ஆண்டு கால போராட்டத்திற்கு தலித் பேந்தர்ஸா இருக்கும் போதுல இருந்து நாங்க மக்களுக்கு போராட்டி வரோம், தேர்தல் புறக்கணிப்புல இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கிறோம், இதுல எங்களுக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் 30 ஆண்டு கால களப்பணிக்கான அங்கீகாரம்ன்றாங்க. அங்கீகாரம் நீங்க அங்கீகாரம் எப்படி கிடைச்சது? இல்ல அங்கீகாரமே இல்ல. நானும் முதலமைச்சர் ஏன் ஆகக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நீ எங்க கேட்கணும்னா அங்க கேட்கணும். அப்படி கேட்கணும், திமுகவுல கேட்கணும். இல்ல நம்ம அவர் கேட்கிற என்னன்னா 4 சீட்டை வச்சுட்டு முதலமைச்சர் ஆக முடியாது ப்ரோ, ஆக முடியாது. அப்போ நம்ம என்னன்னா இந்த அங்கீகாரம் அப்படின்றது வந்து இந்த 4 எம்எல்ஏ 2 எம்பி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்படின்றது எப்படி கிடைச்சது அப்படின்னா திமுக தயவாலையும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தயவாலையும் கிடைச்சிருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு லைம்லைட்ல இருப்பாரா திருமாவளவன்? டெல்லிக்கு போயிட்டு வராரு சொகுசா, போக முடியுமா? முடியாது. அப்ப தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக, கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவர்கள் எம்பி எம்எல்ஏ பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக மரபு மாண்பு